பல மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாகவும், கொடூரமாகவும் நம்ம பதிவாகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு மற்றும் மழை வாய்ப்புகள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே கடைசி வரைக்கும் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. இனி வரக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல நமக்கு கனமழை தீவிரமாகுமா? அப்படின்னா, கண்டிப்பா அது கிடையாது. ஏன்னா, உங்களுக்கே தெரியும். எதனால நமக்கு மழை தீவிரமாகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, வரக்கூடிய நாட்கள்ல வெப்ப அலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டுல வீசத் தொடங்கும். ஏன்னா, இதத்தான் நம்ம பல நாளா வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல குமரி கடல் பகுதிகள்ல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்தவரைக்கும் நிலவிக் கொண்டிருக்கிறதுனால, மேற்கு தொடர்ச்சியில மட்டும் ஒரு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில நமக்கு நெறைய இடத்துல நமக்கு விட்டு, விட்டு அவ்வப்போது மழை பொழிவு நம்ம பார்க்க முடியுது. அதே சமயங்கள்ல சில பகுதிகள்ல வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாகிறத நம்ம பார்க்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில பயங்கரமான வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதே போல நமக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய 1 வார காலகட்டத்திற்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன்னா, இப்படியே நமக்கு வந்து எல்லா நாளுமே இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இருக்காது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் களத்துல இறங்கப் போகுது. அப்போ தென்மேற்கு பருவமழை களத்துல இறங்கிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வெப்ப அலையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். என்னதான் பகல் நேரங்கள்ல வெயில் வந்தாலும், மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல நிச்சயமா தமிழ்நாட்டுல மழை வர ஆரம்பிச்சிரும். அதனால தென்மேற்கு பருவமழைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. இந்த பருவமழை வந்து இந்த வருஷம் கூடுதல் மழை பொழிவும் கொடுக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். அதனால இனி கவலைப்பட தேவையில்ல. இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலுமே கூட, இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கும்போது, நிச்சயமாக நமக்கு நெறைய பகுதிகள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும்பொழுது, நெறைய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில மிக கடுமையான மழை பொழிவையும் நம்ம பார்க்க போறோம். மே இறுதி மற்றும் ஜூன், ஜூலை மாதங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மழை பொழிவும் இருக்கும். எப்படி இப்ப நமக்கு இதுவரை இல்லாத வெயில் பதிவாகிறதோ, அதேபோல இதுவரை இல்லாத மழை பொழிவும் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. அதுல எந்த மாற்றமும் இல்ல. தொடர்ந்து விவசாயிகள் நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டெல்டாவெல்லாம் மழை வராதான்னு கேட்டிருந்தீங்க. டெல்டாவிற்கு மழை ஏதும் தற்போதைக்கு வர வாய்ப்பில்லை. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இதுவரை இல்லாத அனல் காற்று மிக கொடுமையா இருக்கப்போது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தென் மாவட்டங்களும் இதே நிலைதான். விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை மிக கடுமையான வெப்பம் தீவிரமடையும். தொடர்ந்து மழை வரும்பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறோம். பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியே செல்கிறத தவிர்த்துக் கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.